டுடே வெக்காபுலரிமா. ஃபர்ஸ்ட் ஒன் பேச்சீதா அப்படின்னா சிரமமான, ரொம்ப ஹார்டாக இருக்கிறது, அதுக்கு பேர் பேச்சீதா. மசல் அப்படின்னா பழமொழி, ப்ராவர்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா சுல்ஜானா அப்படின்னா சிக்கலை விடுவிக்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு தலீல் அப்படின்னா யுக்தி தந்திரம், தலீல். அடுத்தது பேஷ் கர்னா அப்படின்னா முன்வைக்க. அடுத்தது அதிகான்ஸ் அப்படின்னா பெரும்பாலான. அடுத்தது வியதீத் கர்னா அப்படின்னா கழிக்க, அதாவது அதை ஸ்பெண்ட் பண்ணுறது, அதான் வியதீத் கர்னா. அடுத்து ஆபத்தி அப்படின்னா ஆட்சேபனை. அடுத்தது மௌரூஷி அப்படின்னா பரம்பரையான, மௌரூஷி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சக்கௌத்தியா அப்படின்னா தின்பண்டங்கள், ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது பேர் சக்கௌத்தியா. அடுத்தது ஜீவிகா அப்படின்னா லைஃபு. அடுத்தது பிராத்தக் கால், அதிகாலை, ஓகேம்மா, பிராத்தக கால் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த நாஸ்தா அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு. பிசாத் அப்படின்னா சதுரங்க விளையாட்டின் விரிப்பு துணி, அதுக்காக விரிக்கக்கூடிய அந்த பிசாத், அந்த செஸ் போர்டு, அதை தான் பிசாத்துன்னு சொல்கிறாங்க. அடுத்தது முகரே சஜானா அப்படின்னா காய்களை அடுக்குதல், முகரே சஜானா. அடுத்தது தாவ் பேஞ்ச் அப்படின்னா விளையாட்டில் காட்டும் தந்திரம். நெக்ஸ்ட்டு தஸ்தக்வான் அப்படின்னா சாப்பாட்டு மேசை, டைனிங் டேபிள். நெக்ஸ்ட்டு விவஷ் அப்படின்னா வேறு வழியின்றி, விவஷ் ஹோக்கர் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல, வெறுத்து போய் வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரி. கபர்ன ஹோனா அப்படின்னா அறியாது இருக்க. தீவான் கானா அப்படின்னா வரவேற்பறை, ட்ராயிங் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாஜி அப்படின்னா விளையாட்டு. நித்திய அப்படின்னா டெய்லி, தினமும். துவேஷ் அப்படின்னா வன்மம். டிப்பனி அப்படின்னா விமர்சனம், நம்ம நிறைய டிப்பனி கூட பார்த்துருப்போம், கமாண்ட், அதுதான் டிப்பனி. முஹல்லா வசிக்குமிடம். அடுத்தது மன்ஹூஷ் அப்படின்னா கெட்ட. தேங்க்யூ.